ஃப்ரைட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸியாக ராஜ்மா மசாலா பண்ணியிருந்தேன். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நைட்டே வந்துட்டு ராஜ்மாவை ஊற வச்சிடணும். அடுத்த நாள் வந்துட்டு குக்கரில் 4 விசில் வேக வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சீரகம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த பியூரையும் சேர்த்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வர வதக்கிடலாம். இதில் வந்துட்டு இப்போது நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் தனியா பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்ததான் வந்து நம்ம வேக வச்சுருக்க அந்த ராஜ்மாவை வந்துட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. ஃபைனலாக வந்துட்டு கசூரி மெத்தி அப்படி இல்லைன்னா வந்து கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை வந்துட்டு நம்ம எல்லா வெரைட்டி ரைஸ் கூடயும் வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி சப்பாத்தி, பூரி இது கூடலாம் கூட நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.